மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சிய அவங்களோட அண்ணன் 5 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறாரு. ஆனா மெடிக்கல் பில் அதிகமாகவே வேற வழி இல்லாம டாக்டர் கிட்ட சொல்லி அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. நாளைக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால அடுத்த நாள் அவங்களுக்கு கேக்கும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வண்டியில போறாரு. அப்போ வழியில வர ஒரு பணக்கார திமிர் பிடிச்சவன் இவர் மேல காரை விட்டு மோதிடுறாரு. அடிபட்டு ரத்தம் வர வாங்கிட்டு வந்த சாப்பாடும் வீணாயிடுது. இடிச்சதுக்கு கூட காசு வேண்டாம் சார், சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு இவர் கெஞ்ச, கார் டேமேஜ் ஆகிடுச்சு, நீ தான் எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு அந்த பணக்காரன் அங்க இருந்து போயிடுறான். மீதி இருந்த கொஞ்ச காசுல தங்கச்சிக்கு வேற ஒரு கேக் வாங்கிட்டு போய் ஆசையா ஊட்டி விடுறாரு. அப்புறம் வழியில கீழே விழுந்து வீணான சாப்பாட்டை இவர் பசியோட சாப்பிட தங்கச்சி வந்து, அண்ணா நீங்களும் கேக் சாப்பிடுங்க அப்படின்னு பாசமா குடுக்கறாங்க. அந்த நேரத்துல ரவுடிங்களோட உள்ள வர வீட்டு ஓனர், இந்த மாசத்துல இருந்து வாடகை அதிகமாயிடுச்சு, உன்னால கட்ட முடியாது, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே வீட்டை விட்டு துரத்துறாங்க.